வணக்கங்க. கன்னிமார்காடு மலைக்காடு இந்த குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிவேலு அக்கராகரம் பஞ்சாயத்தில் கன்னிமார்காடு மலைக்காடுங்கிற கிராமம் வருதுங்க. இதில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வர்றோம். இதில் அன்றாட பணிகளுக்கு போகிற வழித்தடம் இந்த 150 குடும்பங்களும் 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து மெயின் ரோட் அடையிறதுக்கு 250 அடி ஒரு வழித்தடம் ஒரு சின்ன பஞ்சாயத்தில் தார் சாலை அமைக்கக்கூடாதுன்னு தடுத்துட்டு வர்றாங்க. இந்த சாலை இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இது சிஎம் செல்லேருந்து கலெக்டரேட்லேருந்து ஆர்டிஓலேருந்து தாசில்தார்லேருந்து அத்தனை பேர்ட்டையும் புகார் மனு கொடுத்தாச்சு. அனைத்து ஆவணங்களும் எங்ககிட்ட சரியாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் எதுக்காக இந்த சுணக்கம் காட்டுறாங்க அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த தார் சாலை அமைச்சு கொடுத்தா மட்டுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இந்த ஊர் பொதுமக்கள் எதிர்கொள்ள ஓட்டு போடலான்னு இருக்கோம். இந்த தார் சாலை அமைக்கப்படாத பட்சத்தில் கன்னிமார்காடு மலைக்காடு ஊர் பொதுமக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். வெங்கடேசன், கன்னிமார்காடு மலைக்காடு கிராமவாசி. மலைக்காடு கன்னிமார்காடு ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். எங்களுக்கு தார் சாலை வேணும். அதனால் நாங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து தார் சாலை போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேர்தலுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லைனாக்கா தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு நல்ல வழி காட்டுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் போராடி நாங்களும் சங்கி போயிட்டோம். நீங்கள் பார்த்து நல்ல வழி காட்டுங்க. நாங்களும் எவ்வளவோ தூரம் போராடிட்டோம். எங்களுக்கு தார் சாலை வேணும், கட்டாயம் வேணும். ஊர் பொதுமக்கள் இதில் நடக்கிறதுக்கோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ குழந்தைங்கெல்லாம் கீழே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க. பெரியவங்கனால நடக்க முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. மீறி போனாக்கா சுற்றி போகணுமா இருக்குது. அப்படியெல்லாம் 2-3 கிலோமீட்டர் சுற்றி எனக்குங்க போக முடியும். எங்களுக்கு நல்லபடியாக ரோடு வசதி பண்ணி கொடுங்க. ரொம்ப காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கொடுங்க.